ஹலோ மக்களே, உங்க எல்லாரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆயா வீட்டில் அரிசி மாவுல லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் அரிசியை எடுத்துக்கலாம். அதே 250 கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய், 5 ஏலக்காய், 6 முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு முடி தேங்காய். முதல்ல நம்ம அரிசி போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தா போதும். இதை இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுக்க போறேன். இப்போ நான் உரல்ல தான் போட்டு இடிக்க போறேன். இப்போ அதை அரைச்சாச்சு. நம்ம இதை தோண்டி வச்சிடலாம். நைஸா அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 6 முந்திரி பருப்பு நுணுக்கி வச்சிருக்கேன். இதில் நெய்யில் சேர்த்து வறுத்துடலாம். லைட்டாக செவந்ததும் முந்திரி பருப்பை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை சர்க்கரை கொட்டி பாகு காய்ச்சிடலாம். இதில் எந்த கம்பி பதமும் தேவையில்லை. நம்ம சும்மா வெறுமனையாக பாகு காய்ச்சி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இப்போ பாவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் திருகி வச்சிருந்த தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது இறக்கணும் சரியா இருக்கும். இப்போ இதை வேணும்னா நம்ம இந்த மாதிரி தேங்காயில கோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.